வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முத்தியால்பேட்டை சிறுமி படுகொலை சம்பவம். 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம். ஜிப்மரில் மேலும் ஒருவர் பலி. கம்பன் நகரில் மீண்டும் வெளியேறிய விஷவாயு. அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையில் இருபுறங்களிலும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சிறுமியின் குடும்பத்திற்கு மேலும் ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். முத்தியால்பேட்டையில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி அரசு 7.12 லட்சம் ரூபாய் ஏற்கனவே முதல் தவணையாக வழங்கியது. மேலும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சிறுமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கடந்த 11ஆம் தேதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தது போன்று முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் குடும்பத்தினரிடம் வழங்கினார். கள்ளக்குறிச்சி விஷசாராயம். புதுச்சேரி ஜிப்மரில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 65ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருணாபுரத்தை சேர்ந்த 40 வயதான பெரியசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மரில் பலி எண்ணிக்கை 7ஆகவும் ஆக மொத்தம் பலி எண்ணிக்கை 65ஆகவும் உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் அனைவரும் சிகிச்சையில் முன்னேறி வருவதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து வாயு வெளியேறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் ஜூன் 11ஆம் தேதியன்று கழிவறையில் விஷவாயு தாக்கி 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் அருகே உள்ள கம்பன் நகர் மற்றும் செல்லம்பாப்பு நகர் ஆகிய பகுதிகளில் இரவு வீடுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதியில் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். மேலும் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் வீதிகளில் உள்ள பாதாள சாக்கடையை திறந்துவிட்டனர். இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். மேலும் வெயிலின் தாக்கம் காரணமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக
வாயு வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் நித்யானந்தம் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் முன்னாள் மாணவர் நித்யானந்தன் பிரான்ஸ் நாட்டில் கடந்த 26ஆம் தேதி அன்று இயற்கை மரணம் அடைந்தார். இந்த செய்தியை அறிந்த புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தோழர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி அருகில் ஒன்று கூடி அவரது திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் நிகழ்வினை நடத்தினர். இந்த நிகழ்வில் அமைப்பின் நிர்வாகிகள் சுவாமிநாதன், தமிழரசன், கணேஷ், பாலு, தனசேகரன், ஆனந்தன், கிருஷ்ணராஜ், உமாபதி, வேல்முருகன், அருள், சோமசுந்தரம், சிவகுமார், ஜேசுராஜ், ராமலிங்க ஜோதி, அசோக், மோகன், இமானுவேல், முருகன், பாபு, விஜயகுமார், சரவணன், செல்வகுமார், காந்தி, இளங்கோ, வீரபுத்திரன், ஸ்ரீதர், ஹேமமாலினி, அஜய்குமார், ராஜா, வைத்தியநாதன், ஜேம்ஸ், ஆதிநாராயணன், தனலட்சுமி, மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். போண்ணா போண்ணா சேர்ந்துடல அப்படி அப்படி அப்படிண்ணா இங்கே போண்ணா. ஒரு நிமிட மௌன அஞ்சலியை அனைவரும் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி அரசு பள்ளியில் மதிய உணவு சமைப்போர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் விநாயக முருகன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் ஆனந்தராஜன், அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் செல்வம், செயலாளர் முருகவேல், பொருளாளர் அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கல்வித்துறையில் 18 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் மதிய உணவு சமைப்போரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், முதலமைச்சர் அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் 18,000 சம்பளம் வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மதிய உணவு சமைப்போரின் சங்கங்களின் சார்பில் எல்லாமே ரெகுலர் ஆகி வெளியே போய் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்குள்ள ஏன் அந்த பாதையை முடனீங்க? புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு பகுதியில் தொடர்ந்து கழிவுநீர் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு பகுதியில் தொடர்ந்து கழிவுநீர் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இப்பிரச்சினைகளுக்கு 2 நாட்களில் தீர்வு காண வேண்டுமென அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவிட்டார். அதேபோல் கசாப்புக்காரன் தோப்பு பகுதியில் சாலை வசதிகள் அமைக்க கோரி சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் துறை அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். போட்டு பேத்து ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை போட்டு பாருங்க. நீ டிராயிங் கொடுத்து வீடு வச்சு ஓகேங்களா? எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் கன்ஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஃபார்மாலிட்டி தான். லைனாக போட்டு போட்டு சப்மிட் போட்டாச்சுன்றீங்க. டாய்லெட்னால எங்களுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் எங்களுக்கு எட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பிலேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க வைங்களேன். ஒன்று சுகாதாரமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மௌலா சாஹிப் தர்காவில் நடைபெற்ற கந்து விழாவை முன்னிட்டு சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. சீரணி நிகழ்வுடன் ஹஜ்ரத் ரவ்லா ஷரீப்பில் சந்தனம் பூசப்பட்டு சந்தனக்கூடானது மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தொழுகைகளுடன் ஊர்வலமாக சென்றது. பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கறவை மாடு மேம்படுத்துவது, கறவை மற்றும் பால் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்த பண்ணை பள்ளி ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவியகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு கறவை மாடுகளை மேம்படுத்துவது, கறவை மற்றும் பால் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்து பண்ணை பள்ளி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக ஒரே மாட்டின் பால் உற்பத்தியை பெருக்கி எவ்வாறு லாபம் காண்பது குறித்தும், சுத்தமான முறையில் பால் உற்பத்தியை பெருக்குவது குறித்தும் கால்நடைத்துறை இணை இயக்குனர், முன்னாள் பால்வள அதிகாரி டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடை விவசாயிகள் பால் உற்பத்தியை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்து விளக்கமாக செய்முறை செய்து காண்பித்தார். மேலும் கால்நடை மருத்துவர் தாமரை செல்வி கால்நடைத்துறை மூலம் கால்நடை விவசாயிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு வரும் அரசாங்க திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார். வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று நடத்திய இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான கால்நடை மற்றும் ஆத்ம திட்ட கால்நடை குழுக்களை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர்கள் குமணன், தம்புசாமி செய்திருந்தனர். காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் புதுவை அரசால் வழங்கப்படும் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் கீழா சாகுடி மேடு, சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி, கீழா சாகுடி அரசு தொடக்கப்பள்ளி, கோவில்பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி, PK சாலை அரசு தொடக்கப்பள்ளி, வளத்தெரு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி, வடைமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ராஜேஸ்வரி, முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனா மற்றும் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நோட்டு புத்தகங்கள் வழங்க வருகை புரிந்திருக்கும்
அன்புள்ளம் கொண்டவர். இந்த நிகழ்ச்சிக்கு வருடத்திலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய நீதி மேலாம் அவர்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு முக்கியத்துவம் திட்டக்குடி தொகுதி மங்களூர் வட்டார அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட மங்களூரில் அமைந்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் KMT சுகுணா சங்கர் தலைமையில் வட்டார ஊராட்சி அலுவலர் வீரங்கன் மற்றும் கிராம ஊராட்சி அலுவலர் தண்டபாணி முன்னிலையில் கூட்டமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் மங்களூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட கவுன்சிலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை காரசாரமாக விவாதித்தனர். குறிப்பாக மேலாதனூர் கவுன்சிலர் ராமச்சந்திரன் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட குமாரை முதல் நிதிநத்தம் வரை செல்லும் சாலை சிதிலமடைந்துள்ளது, அவற்றை புதுப்பித்து புதிய தார் சாலையை அமைத்திடவும், இப்பகுதியில் உள்ள மக்கள் மயானங்களுக்கு செல்ல ஓடையை கடந்து செல்வதால் அங்கு மழை காலங்களில் நீர் பெருக்கேற்று ஓடுவதால் இறந்தவர்களின் உடலை புதைக்க தண்ணீரில் மிதந்து கடந்து சென்று அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அதன் காரணமாக ஓடைப்பாலம் அமைத்திடவும், மேலாதனூரில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிடவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. முடிவில் மேலாளர் சக்திவேல் நன்றி உரை கூறினார். விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட மாண்பு முதல்வர் வந்து இப்ப புதுசா அறிமுகப்படுத்தியிருக்கிற மக்களுடன் முதல்வர்ங்கிற திட்டத்துல வந்து இருக்கும் பட்சத்துல பணம் இருக்கும் பட்சத்துல தான் நம்ம பிரிச்சு எடுக்க முடியும். இப்ப இருக்க காலகட்டத்துல இப்போ வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் பொது நிதியில இருந்து ஏஜென்டி கூட நம்ம பொது நிதியில இருந்தா எடுத்து கொடுக்க சொல்றாங்க. ஏஜென்டி இப்போ ஊர் ஏஜென்ட் வருது பாத்தீங்களா, அவங்க கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மந்தித்தோப்பு பகுதி கணேஷ் நகர் மற்றும் ராஜகோபால் நகர் பகுதிக்கு இலவச வீடு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள மதித்தோப்பு கிராமத்திற்கு உட்பட்ட கணேஷ் நகர் மற்றும் ராஜகோபால் நகர் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 330 நபர்களுக்கு இலவச வீடுமனை பட்டா வழங்கப்பட்டது. அவர்களுக்கு கிராம கணக்கில் ஏற்றி அளவீடு செய்து பிரித்து தரக்கோரியும், மேலும் அப்பகுதியில் குடியிருந்து வரும் 250 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாலுகா செயலாளர் மந்தித்தோப்பு பாபு தலைமையில் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவினை தாலுகா அலுவலகத்தில் வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நல்லூர் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி சுயேட்சை ஒன்றிய கவுன்சிலர் நாமம் போட்டு சட்டி ஏந்தி கூட்டத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளது. இங்கு 64 ஊராட்சிக்கு 21 ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் செல்வி தலைமையில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன்
மற்றும் துணை தலைவி ஜான்சி மேரி ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 89 தீர்மானங்கள் வைக்கப்பட்டு அதனை ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் 7வது வார்டு கவுன்சிலர் சிவகுமார் என்பவர் கூட்டத்திற்கு வரும்பொழுது நெற்றியில் நாமத்தையும் சட்டியில் நாமம் போட்டு சட்டி ஏந்திய கூட்டத்திற்கு வந்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலர்களுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பாமக ஒன்றிய கவுன்சிலர் செல்வி அவர்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக உள்ளார். அவர் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டி அவருக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் நிதிகளை அதிகமாக ஒதுக்குகிறார். அடிப்படை வசதிகள் என்னால் முறையாக செய்ய முடியவில்லை. எல்லா ஒன்றிய கவுன்சிலர்களும் ஒதுக்கும் நிதியினை தனக்கும் ஒதுக்குமாறு பலமுறை கேட்டும் அவர் இதுவரை செய்யாததால் ஆத்திரம் அடைந்து அவர் நாமம் போட்டு சட்டி ஏந்தி ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் நிதி ஒதுக்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் ரூக்கர் தெருவில் வழிந்து ஓடும் கழிவு நீரால் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மரக்காணம் ஒன்றியத்திற்கு உட்பட்டது கீழ்புத்துப்பட்டு ஊராட்சி. இங்குள்ள ரூக்கர் தெருவில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் ஆவர். இந்த தெருவில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல கழிவுநீர் கால்வாய்கள் வசதி இல்லை. இதனால் அப்பகுதிகளில் மழை பெய்தால் அந்த மழை நீரானது உடனடியாக வெளியே செல்லாமல் சாலைகளில் குட்டைகள் போல் மாத கணக்கில் தேங்கி நிற்கிறது. இதுபோல் இந்த சாலையில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரும் மழை நீரோடு தேங்கி நிற்கும் நிலை உள்ளது. இதன் காரணமாக சாலைகளில் குட்டை போல் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இந்த கழிவு நீரில் இருந்து அதிக அளவில் கொசுக்கள் உற்பத்தியாகி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை தாக்குகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அடிக்கடி பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்படுவதாக குறை கூறுகின்றனர். இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரையில் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர். இதேபோல் சாலைகளில் தொடர்ந்து வழிந்து ஓடும் கழிவு நீரால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. எனவே இப்பகுதி பொதுமக்கள் நலனை கருதி கோடை காலத்திலும் சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை வெளியேற்ற அந்த சாலையை உடனடியாக சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சைடு வந்து ட்ரைனேஜ் மட்டும் தான் கேட்டிருந்தோம். சாலை கூட கேட்கல. ட்ரைனேஜ் வந்து வீட்டு வந்து ஒருத்தர் தண்ணி அந்த ட்ரைனேஜில் போகிற மாதிரி தான் கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க வந்து அதை செஞ்சு தரேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஒவ்வொரு முறை பெட்டிஷன் போட்டிருக்கேன். 4-5 முறை பெட்டிஷன் போட்டுட்டேன். எல்லாமே ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு முறை பெட்டிஷனுக்கும் அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடறாங்க. இது எந்த சக்தி தடுக்குது நமக்கு வந்து எங்களுக்கு சரியாக தெரியல. எந்த அரசியல் வந்து தடுக்குதுன்றது எங்களுக்கு சரியாக தெரியல. குறைஞ்சது ஒரு 100-150 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. எல்லாருமே இதே சாலை தான் போயாகணும். இதே வழி தான். இந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே இந்த சேத்துலையும் சகதிலையும் தான் போயாகணும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முத்தியால்பேட்டை சிறுமி படுகொலை சம்பவம். 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம். ஜிப்மரில் மேலும் ஒருவர் பலி. கம்பன் நகரில் மீண்டும் வெளியேறிய விஷவாயு. அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.